ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவோட 2வது வீடியோ இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதும் பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதும் தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். கல் உப்பு போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின வாட்டி வெண்டைக்காய் எடுத்து போட்டணும். நம்ம ஏற்கனவே வானொலியில் போட்டு வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிறேன். வதங்கின வெண்டைக்காயை மறுபடியும் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கின வாட்டி நல்லா வதங்கிட்டோம். வதங்கின வாட்டி புளி கரைச்சி ஊற்றலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளி எடுத்து நல்லா கரைச்சி மண் இல்லாமல் ஊற்றணும். வடிகட்டி ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றி விட்டுட்டு நல்லா வெண்டைக்காய் புளியிலேயே நல்லா வதங்கட்டும். புளியிலேயே வதங்கினதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசால் தேங்காய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு, வெந்தயம், சீரகம் வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டுக்கணும். நல்லா மசாலா அரைச்சி நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெண்டைக்காயில் ஊற்றிடணும். அது நல்லா தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும் ஃப்ரெண்ட். அது போன வாட்டி நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி குழம்பு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்.